சென்னையில் இரண்டாவது நாளாக இரவில் பலத்த இடி மின்னலுடன் கனமழை. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக பொழிந்த மழையால் பூமி குளிர்ந்தது. தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் கணிப்பு. பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் தமிழக வீரர் மாரியப்பன் வெண்கலம் வென்று அசத்தல். பாரா ஒலிம்பிக்கில் தொடர்ந்து 3வது முறை பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்தார். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். புலன் விசாரணை அறிக்கையை தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யும் என எதிர்பார்ப்பு. அருப்புக்கோட்டையில் பெண் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 7 பேர் கைது. தலைமறைவாக உள்ள ஒருவரை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் சரக்கு வாகன ஓட்டுநர் கொலை வழக்கில் 3வது குற்றவாளிக்கு கை முறிவு. தப்ப முயன்றபோது கீழே விழுந்து கை முறிந்ததாக போலீசார் தரப்பு விளக்கம். தீபாவளி பண்டிகையை ஒட்டி கூட்ட நெரிசலை குறைக்க சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண்ணால் ஆன விதை விநாயகர் சிலை வடிவமைப்பு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் திருநெல்வேலி மண்பாண்ட தொழிலாளியின் புது முயற்சி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோயில் உண்டியலை உடைத்தவருக்கு நீதிமன்றம் நூதன தண்டனை. குற்றவாளிக்கு உசிலம்பட்டியில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணி. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மேக்கரையில் உலாவும் சிறுத்தை. வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடும் சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைத்து காத்திருக்கும் வனத்துறையினர். ஆந்திர மாநிலத்தில் வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 26 குழுக்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக NDRF துணை கமாண்டர் சுதாகர் தகவல். வெள்ளத்தில் மிதக்கும் ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலும் மீட்பு பணிகள் தீவிரம். மழை ஓய்ந்தும் வெள்ள நீர் வடியாததால் லட்சக்கணக்கான மக்கள் கடும் பாதிப்பு. ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் விநியோகம். ட்ரோன்கள், ஹெலிகாப்டர்கள் மூலம் வழங்கப்படும் உணவுகளுக்காக வீட்டின் மாடிகளில் காத்து கிடக்கும் மக்கள். தெலுங்கானாவில் சிக்கி தவித்த 10,000 ரயில் பயணிகள் மாற்று ஏற்பாடு மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. வெள்ளத்தால் சேதமடைந்த ரயில் பாதைகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் ராகுல் காந்தி. ரம்பன், அனந்த்நாக் மாவட்டங்களில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பிரச்சாரம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கூட்டணி பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டால் கூட்டணி உறுதி செய்யப்படும் என தகவல். மகாராஷ்டிராவை சேர்ந்த சிற்பி ஜெய்தீப் அப்தேவுக்கு எதிராக போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ். பிரதமர் மோடி திறந்து வைத்த சிவாஜி சிலை உடைந்த வழக்கில் போலீசார் நடவடிக்கை.
மோசடி அழைப்புகள் தொடர்பான புகாரில் 2,75,000 செல்போன் எண்கள் முடக்கம். மோசடி அழைப்பு புகாருக்குள்ளான 50 நிறுவனங்களுக்கும் ட்ராய் அதிரடி தடை. பெங்களூருவில் சினிமா பெண் நடன இயக்குநரை சித்திரவதை செய்து கொன்ற கணவன். நடத்தையில் சந்தேகப்பட்டு மனைவியை கொன்ற கணவன் கைது. பாரா ஒலிம்பிக் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் சரத்குமாருக்கு வெள்ளிப் பதக்கம். 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்திய வீராங்கனை தீப்தி வெண்கலம் வென்று அசத்தல். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் இந்தியாவிற்கு 2 பதக்கம். அஜித் சிங் வெள்ளிப் பதக்கமும் சுந்தர் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக பிரெண்டன் மெக்கலம் நியமனம். டெஸ்ட் அணியை தொடர்ந்து 3 வகை கிரிக்கெட் போட்டிகளுக்கும் பயிற்சியாளராக அறிவிப்பு.